Inside every ordinary person sleeps an extraordinary force, waiting for the right moment to awaken. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில எல்லாரும் மத்தவங்க முன்னில ஹீரோவா இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? மனசை சொல்லிட்டு சொல்லுங்க. உங்களை எல்லாரும் பெருமையா நினைக்கணும், உங்களையே எல்லாரும் பெருமையா பேசணும்ன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நிறைய பேர் அந்த கனவாகவே வாழ்ந்துட்டு போலாமோ நினைக்கிறீங்க. அப்படி இல்ல, ஒவ்வொரு சாதாரண மனிதனுக்குள்ளேயும் ஒரு அசாதாரணமான சக்தி ஒளிஞ்சிருக்கு. இது நிறைய பேர் நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்காங்க. நானும் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தலான்னு இருக்கேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில அது எப்படி வெளிப்படுதுன்னா, அது ஒட்டச்சு போட்டுக்கிட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சக்தி. அந்த தருணம் அதை நீங்க உணர்வீங்க, அது நீங்க ஹீரோன்னு சொல்லி. இது நிறைய பேர் வாழ்க்கையில் இருந்ததுக்கு சில உதாரணம் சொல்றேன். 1977ஆம் ஆண்டு லோரா ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு பாட்டியம்மா, அவங்க வயசு அப்ப 63 வயசு. அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கார் ஷெட்ல இருந்து தன்னுடைய காரை வெளியில கொண்டு வராங்க. ஓடிட்டு வெளியில வரும் பொழுது அவங்களுடைய ஒரு வயசு பேர குழந்தை தமண்டுகிட்டே கார் கடியில போயிடுச்சு. இந்த இடத்துல அந்த பாட்டியம்மா பதறி போயிட்டாங்க. டக்குன்னு காரை விட்டு இறங்கி அந்த காரை வெறும் 2 கையால அப்படியே தூக்கிட்டா. 2000 பவுண்டு நிறையுள்ள அந்த காரை ஜஸ்ட் ஒரு பாட்டியம்மா, 63 வயசு பாட்டியம்மா 2 கையால சாதாரணமா தூக்கிட்டா. அவங்க வாழ்நாள் 50 பவுண்ட கூட தூக்கினது கிடையாது. பேட்டி எடுத்து போட்டு நிருபர்களுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்குள்ள என்னென்று இந்த ஆற்றல் வந்தது என்ன எனக்கு தெரியாது, ஆனா என் பேர குழந்தை காப்பாற்றணும் என்ற ஒரே ஒரு சிந்தனை தான் அந்த நிமிஷம் நான் அப்படி செய்தேன்னு சொல்றாங்க. இத பெரிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்ற விஷயம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு அசாதாரணமான சக்தி உறைஞ்சிருக்குது. அது சில தருணங்கள்ல தன்னை மீறி வெளிப்பற்றும் சொல்றாங்க. சில பேர் இதை திட்டமிட்டு வெளியில கொண்டு வர முடியுமா, பயிற்சியின் மூலமா கொண்டு வர முடியும் என்று இப்ப நம்புறாங்க. உங்களுக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா? மகாத்மா காந்தி எப்போ ட்ரெயின்ல இருந்து பிடிச்சு வெள்ளக்காரன் வெளியில தள்ளும் பொழுது, அவர் அந்த பிளாட்ஃபார்ம்ல விழுந்துட்டு எழுந்து நிற்கும் பொழுது அவருக்குள்ள இந்த ஆற்றலும் வெளியில வந்தது. எப்படி? அந்த ஹீரோயிசம். உங்களை நான் இந்தியாவில இருந்து வெளியில கலைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அந்த ஆற்றல் வெளியில வரும்பொழுது அவரும் ஒரு ஹீரோவா உணர்ந்தார். அதே மாதிரி 1970ஆம் ஆண்டு அளவுல இலங்கையில நடந்த இனப்படுகொலையில பல தமிழர்கள் பெரும்பான்மை இனத்தால கொன்றொழிக்கப்பட்டதை கண்ணால பார்த்த ஒரு 16 வயது சிறுவன், எனக்கு கல்வியை விட தமிழினத்தை காட்டி ஆகணும் என்று கையில் ஆயுதம் தூக்கும் பொழுது அவர் பிரபாகரனாக வெளிப்படும் பொழுது, அவர் தமிழ் காவலுக்காக அவர் தன் ஆயுதத்தை தூக்கும் பொழுது, தமிழ் காவலனாக வெளியில வரும் பொழுது அங்க ஒரு ஹீரோ உருவானாரா இல்லையா? இன்னைக்கு அவர் ஹீரோவா தான் உலகம் முழுக்க பாக்குறாங்க. அப்போ இந்த உலகத்துல எங்கெல்லாம் ஹீரோயிசம் வெளியில வருதோ அது சாதாரணமாக வாழ்ந்தவர்களுக்கு உள்ளே இருந்துதான் வெளியில வருது. இந்த கதையை நான் உங்களோட சொல்ல வரேன்னா, உங்களுக்கும் ஏன் எனக்கும் ஒரு சாதாரணமான வாழ்க்கை அமையல, இதுக்குள்ள ஒரு அசாதாரணமான ஆற்றலை நாங்க வச்சுக்கிட்டு தான் உயிரோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த அசாதாரணமான அந்த சக்தியை வெளிப்படுத்தணும்னா செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எங்களை உள்நோக்கி போய் பார்க்கிறது. நம்மால என்ன முடியும், அந்த என்ன முடியுமோ அந்த அந்த முடியும்ன்றத வச்சு எது முடியாதுன்னு சொல்றோமோ அதை எதிர்க்கிறது தான் நாங்க செய்யற ஹீரோயிசம். நல்லா படிக்க முடியலையா? ஏன் படிக்க முடியலன்னு கேளுங்க உங்களை நீங்களே. அது ஏன் படிக்க முடியல என்று சொல்ற அந்த காரியத்தை உடைச்சு போட்டீங்கன்னா, ஏன் படிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது? நல்ல உழைப்பு இல்லையா? ஏன் உழைக்க முடியாது? திருப்பி கேட்கணும். நல்ல வேலைக்கு போக முடியாதா? ஏன் ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு, ஏன் எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு தரலன்னு கேட்காதீங்க, ஏன் எனக்கு கிடைக்கலன்னு கேட்கணும். எங்களை தான் நாங்க கேட்கணும். நீங்க செதுக்க வேண்டியது எங்களை நாங்களே தவிர எதிரில் நிக்கிற மேல குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. புரியுதா? அப்ப நல்ல ஹீரோ ஆமாங்க தெரியணும்னா ஃபர்ஸ்ட் எங்களை நாங்க ஹீரோவா மதிக்கணும், நம்பணும். அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். இந்த நிமிஷத்துல இருந்து எங்களுக்கு உள்ள போய் பார்ப்போம். எங்களுக்குள்ள அந்த அசாதாரண சக்தி எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பணும் என்ற எண்ணத்தோட இன்றைய நாள் ஆரம்பிப்போம். Have a nice day.